சாப்பிட்டு தின்னதுக்கு ஒரு ஆளா விட்டுருங்க. அமைதியா இருந்தீங்க என்ன கேக்குறீங்க? இருமா நான் சொல்றேன்னா முடிஞ்சு போச்சு. நீ அமைதியா இருந்தீங்க அமைதியாக நான் சொல்லுங்க. நீ சொல்றவங்க நான் அமைதியா இருக்கா? அந்த மாதிரி கேள்வி நீங்க என்கிட்ட பேசாதீங்க. அதிகாரத்துக்கு வேலை இல்லை. என்ன வேலை என்ன வேணுமோ அதை கேளுங்க. அதை மட்டும் பேசு. என்ன நீங்க அவரே மிரட்டுறீங்க? என்ன வைக்கிறது? என்ன என்ன இருங்க என்ன பண்ணணும் எழுந்து வரீங்க? உட்காருங்க எழுந்து வர இடம் வந்து அனுப்புவீங்களா? யார் வந்துமா? யார் வந்துங்க? யார் அடிக்க வந்துங்க? தம்பி வீடியோ போங்க. இங்க ஒரு 11 மணிக்கு 11:30 மணிக்கு ஒரு 5 பேர் வந்தாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு. நாங்கள் கவுன்சிலருங்களாம் வந்து பேசியிருந்தாங்க. ஏடிஎம்கேக்கார் கவுன்சிலர் இருந்தாங்க, எங்கள் கவுன்சிலர் இருந்தாங்க, டிஎம்கே கவுன்சிலர் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் இருங்க நாங்கள் பேசுகிறோம். அவங்க வெளியே போயிட்டு எல்லாம் அமுச்சு விட்டுட்டு நாங்கள் தனியாக பேசணும் உங்ககிட்ட. நாங்கள் 5 பேரும் வந்து சரி நீங்கள் இருங்க வெளியே இருங்க கொஞ்ச நேரம் வந்து சரி இப்போ வந்து பேசணும். நாங்கள் வந்த உடனே இடம் எங்களுக்கு பிளான் இது இடம் வேணும், எங்களுக்கு பிளான் கையெழுத்து போட்டு கொடுங்க. என்ன சாமி இது? கோயில் இடத்துக்கு, இந்து சமயத்துக்கு, அந்த கோயிலுக்கு ரங்காவுக்கு எதிர்க்க இருக்கிறது. அதை வந்து எங்களுக்கு வந்து இது பிளான் கொடுங்கன்னு கேட்டாங்க. எங்களுக்கு அந்த கோயில் இடத்துக்கு வந்து எங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த உரிமை கிடையாது, நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம். நாங்கள் இல்லை நாங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு கொடுத்து ஆகணும், எங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னோம். நாங்கள் தரமாட்டோம், இது எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னோம். அப்போ வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் என்ன கேட்குறது அப்படின்னு நாங்கள் அப்போ தான் சத்தம் போட்டாங்க. நீ வா போன்னு ஒரு மாதிரியே ஒருத்தர் வந்து பேசினாங்க. 5 பேரில் வந்து நீ என்னம்மா சொல்கிறதுன்னு என்னை வந்து கேட்டாங்க. நான் நீ என்ன மரியாதை இல்லாத என்கிட்ட வந்து நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டேன். அப்போ எங்கள் நகர் வந்து நான் அவரை கூப்பிட்டேன், நான் நாட்டாமாதை கூப்பிட்டேன். நான் இந்த மாதிரி வந்து உள்ளே கூச்சல் போடுறாங்க, நீங்கள் வாங்கன்னு. அப்புறம் வந்தார். என்ன நீங்கள் என்ன கேட்குறது அப்படின்னு. நீங்கள் வந்து அப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி கிட்னி ஆப்ரேஷன் பண்ணி இப்போ தான் 4 மாதம் ஆகுது. அது வந்து நான் இல்லை நீங்கள் என்ன வந்து இதில் கேட்கறதுன்னு வந்து அவரை வந்து கை வாங்கி அடிக்க போனார். கை வாங்க அடி பண்ணி எதுக்கு கை வாங்க போகிறீங்க அடிக்கிறதுக்கு? என்ன உரிமை இருக்குது கை வாங்கிறதுக்கு அடிக்கிறது? நீங்கள் எல்லாம் வெளியே போங்கன்னு நான் வெளியே போங்க, நீ இருக்காதீங்க, வெளியே போடான்னு தான் சொன்னேன். நான் வெளியே போ இல்லை வெளியே போன்னு தான் சொன்னேன். நான் அது யாராவது அடையாளம் தெரியுங்களா? அடையாளமும் தெரியும். அவங்க வந்து அந்த இடத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது யாரும். அவங்க வந்து அந்த இடத்த பற்றி பேசவும் கிடையாது. எங்களுக்கு வேணும் இதை செஞ்சு கொடுங்கன்னு அந்த இடத்த பற்றி பேசுகிறோம். மற்ற வந்தவொடனே சத்தம் தான் போட்டாங்க. அப்புறமா தான் அந்த இடத்த பற்றி பேசுகிறாங்க அவங்க. எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, நாங்கள் கொடுக்க முடியாது. அண்ணன் அது எப்படி நீங்கள் கொடுத்தே ஆகணும் எங்களுக்கு? நாங்கள் முடியாது, எங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க. நான் அவங்க 5 பேரும் ஏடிஎம்கேக்காரன் பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் வந்தது. அவங்க என்கிட்ட யாரும் பேர் ஏதாவது தெரியுங்களா? எனக்கு அவங்க பேரெல்லாம் அவ்வளோ தெரியாது. ஒரு ஆள் பேர் தெரியாது, ரத்தனம். இன்னொரு ஆள் என்னமோ சொன்னாங்க, என்ன பிரபு. இன்னும் 2-3 பேர் தெரியாதுங்க சார். கேஸ் கொடுத்துருக்குறோம் நாங்கள். உடனே இந்த கேஸ் கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோவும் இருக்குது, எங்களுக்கும் வீடியோவில் உள்ள இதை எடுத்தது, வெளியே பேசுறது, உள்ளே இருக்கிறது எல்லாமே இருக்குது. அவங்க அடிக்க வந்தாங்களா நாங்கள் அடிக்க வந்தோமான்னு அதிலே தெரியும். அவர் ஒரு உடம்பு சரியாத மனுஷன் போய் அடிக்க போனால் அப்போ நான் சேர்மன் பார்த்துன்னு உக்காந்துக்க முடியுமா? எங்கள் வீட்டுக்காரர் அடிக்க போனால் நான் பார்த்துன்னு உக்காந்துக்குமா? அப்போ நான் போய் மிரட்டினேன், இங்கே என்ன பேசுகிறீங்க, இங்கேயே அடிக்க வரீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே போகணும் தான் சொன்னேன் நான். ஆனால் அத்தனை பேரும் அவங்களுக்கு அந்த இடத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமும் கிடையாது. வந்தவங்க அத்தனை பேரும் ஏடிஎம்கேக்காரங்க தான். புகார் யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? நாங்கள் டிஎஸ்பி கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்தோம், இன்ஸ்பெக்டர் கிட்ட. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியம்